இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை சிந்தையை நான் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற, நியாயப்பிரமாண கிரியைகளுக்கு உட்பட்டு இருக்கிற யாவரும் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் யார்? சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய ஒருவனால் முடியவில்லை என்று சொன்னால் அவன் அதிலே சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அதே 13ஆம் வசனம் வரும்பொழுது இப்படியாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. சிலுவையினால் சாபத்திற்கு விலகினது அதிசயம். ஆமென். அதிசயங்களை தியானிக்கிறதுல இந்த நாளிலே கர்த்தருடைய அதிசய கிரியை என்ன, கர்த்தர் எனக்காக செய்த கிரியைகளிலே அதிசயம் என்ன அப்படின்னா, யாராலையும் மாற்ற முடியாத, யாராலையும் என்னை விட்டு எடுக்க முடியாத, உலகத்திலே ஒருவராலும் கிரியை செய்ய முடியாத, அதுக்கு பிரயாச்சித்தம் செய்ய முடியாத, அதற்கு பரிகாரம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே செய்து முடித்தார். அதுதான் சாபத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கியது. அல்லேலூயா. சாபத்திற்குள்ளே இருந்த என்னை, சாபத்தின் வலையிலே இருந்த என்னை கர்த்தர் அவருடைய சிலுவையினால் விடுதலையாக்கினார். அதற்கு அவர் கொடுத்த விலைக்கிரயம் பெரியது. கவனிங்க, சாபம் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களை தியானிக்க ஆரம்பித்தா, சாபன்ற டாப்பிக்கில் வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளில் அவர்கள் தவறு செய்த பொழுது ஏற்பட்ட நாட்களில் இருந்து உண்டான ஒவ்வொரு காரியத்திலும் இந்த சாபம் என்கிற காரியம் என்ன செய்கிறது? வருகிறது. முதலாவது கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் உங்கள் சாகவே சாபீர்கள் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை அவர்கள் மீறினதிலிருந்து சாபம் உட்பிரவேசிக்கிறதா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எப்போது சாபம் ஆரம்பிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்னைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறோமோ, கீழ்ப்படியாமல் போகிறோமோ, அன்னைக்கு சாபத்தின் பாதையில் போய், சாபத்தின் வழியில் போய் நம்ம என்ன செய்கிறோம்? நிற்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கிருந்து சாபம் என்ன செய்கிறது? நம்மை பின்தொடர்கிறதாய், நம்மை விடாது பிடிக்கிறதா இருக்கிறது. கவனிங்க, இந்த சாபத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, உங்களை மீண்டும் கர்த்தர் சமூகத்தில் சேர விடாதபடி என்ன செய்யும்? இழுத்து கொண்டு போயிடும். அது நம்மை அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் விட்டுரும். அல்லேலூயா. யோசேப்பு அரசாண்டு அவன் அரசனுக்கு கீழே இருக்கும் பொழுது அவனுடைய நாட்களிலே அவனுடைய குடும்பமாய் அங்கே போனவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போனாங்க. எப்படி போனாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய். நல்ல சாப்பாடு, பஞ்சம் உலகம் முழுசும், அங்கே தெருவில் எங்கே பார்த்தாலும் பஞ்சம். ஆனால் அந்த நாட்டில் மட்டும் செழிப்பு. அங்கே யோசேப்பு தான் ராஜாவாய் அவருடைய கைகள் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிற. இப்போ அந்த நாட்டுக்கு அவனுடைய குடும்பமே போய் என்ன செய்யுது? பஞ்சத்தில் செழிப்பாக வாழுது. நல்ல ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? ஆமாம், வாழ வைக்கிறார். அல்லேலூயா. போயிட்டு சாபம் முடிஞ்ச உடனே, அதை பஞ்சம் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும்? நம்பிக்கையுடைய சிறைகளே திரும்பிடணும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய
மைண்டில் நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இதுதான், இந்த இடம்தான், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோன்ற அந்த எண்ணம் என்ன செய்யாமல் இல்லாதபடிக்கு இந்த உலகம் நம்ம என்ன செய்கிறது, மதிமயங்க வைக்கிறது. ஆண்டவருடைய சமூகம் எது, இது 1000 தான் இருந்தாலும் சொந்த வீடு மாதிரி என்ன செய்யாது. அல்லேலூயா. என்னதான் ஒருத்தங்க, இப்போ எங்கள் பாட்டி திருநெல்வேலியிலேருந்து எங்கள் வீட்டில் வந்து தங்குறாங்க. வீடு டைல்ஸ் போட்டு நல்லா கீழே மொசைக் தர, அட்டாச் பாத்ரூமு, என்னென்ன வசதி வேணுமோ எல்லாம் செஞ்சு எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, தனியாக ஒரு வீடு அவங்களுக்குனே ஒரு கட்டின மாதிரி ஒரு வீடு என்ன செஞ்சுருக்கிறாரு. ஆமாம், பெட்டு, கட்டில், தண்ணி குடிக்க பக்கத்தில் எழுந்த உடனே டார்ச் லைட்டு, ஃபேனு, எல்லா வசதியும் செய்து கொடுத்து வீட்டில் இருங்க பாட்டி அப்படின்னு எங்கள் அப்பா இருங்கம்மா அப்படின்னு சொன்னால் 3 நாளைக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த வீட்டில் இருக்க முடியல. உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப இளைச்சி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோயோ அப்போவோன்னு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்களேன்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா மனசு கேட்காம என்ன செய்ய, மீண்டும் ஊருக்கு கொண்டு போயிடுவோன்னு ஊருக்கு கொண்டு போய் இறக்கி விட்டது தான் பாருங்க. அந்த ஊர் காற்று மூச்சில் பட்ட உடனே அதுக்கு உயிர் வந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. அந்த கடை வீதியில் போய் அந்த எங்கள் ஊரில் விற்கிற அந்த தண்ணி சட்னியை வாங்கிட்டு வந்து இட்லியில் ஊற்றி ஒரு வேளை சாப்பாடு தொண்டை இறங்காதுன்னு நினச்ச ஆள் நல்லா 2 இட்லி 3 இட்லி கட்டுன்னு கட்டிட்டு குச்சி பிடிச்சி நடக்க ஆரம்பித்தாச்சு. 3ஆவது நாள் வீட்டில் ஒய்யாரமாக சமைக்க ஆரம்பித்தாச்சு. அல்லேலூயா. 1 வாரத்திற்குள் அப்படியான ஆள் 1 வாரத்திற்குள் இப்படி ஆகிவிட்டது. ஏன் அப்படின்னா அந்த ஆளுக்கு அந்த இடம் தான் என்னது, உயிர். அவங்களுக்கு அங்கே தான் மனசு என்ன செய்யும், அந்த வீடு, அந்த காற்று, அந்த ஊர், அந்த மக்கள், அந்த கடை, அந்த வீதி, இது இல்லைன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது. நீங்கள் ஆக சிறந்த நல்ல ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இடத்த உங்களுக்கு கொடுத்தாலுமே கூட அவங்க இருதயம் என்ன செய்யாது. அல்லேலூயா. ஏன்னா அதுதான் அவங்க வாஞ்ச, அதுதான் அவங்க இடம், அதுதான் அவங்களுடைய விருப்பம். எவ்வளவு குவாலிட்டியாக கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த இடத்துல தான் அவங்க இருதயம் என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா. விளங்குதா? ஏன் சொல்ல வரேன்னா, அந்த நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போது ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறது என்னென்னா, நமக்குன்னு ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்துட்டார். அங்கேருந்து சாபத்தை விலக்கிட்டார். அங்கேருந்து 11 ஜனங்கள் கூட்டங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார், நமக்காக அடித்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார், க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிட்டார். அங்கேருந்து மறுபடியும் வெளியேறலாமா, கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாரு. அங்கே இருந்து என்ன செய்யக்கூடாது, வெளியேறக்கூடாது. 2வது, அங்கே அவர் சொன்ன கட்டளையை மீறவும் கூடாது. அல்லேலூயா. இந்த 2 காரியங்கள் அங்கே அவர்கள் செய்தாங்க, சாபம் வந்தது. இங்கே யோசேப்பின் நாட்களில் அவங்க எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தோடு கூட அங்கே பஞ்சத்தில் பிழைத்து செழித்து இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை எங்கே முடியுது, எங்கே முடியுது? 1 நாள் 2 நாளா, 5 வருஷம் 10 வருஷமா? அல்லேலூயா. நீண்ட நாட்கள், வருஷங்கள், கிட்டத்தட்ட தலைமுறைகள். 630 வருஷன்றது ஒரு 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 நம்பரில் நம்ம அழகாக சொல்லிடுறோம். 430 வருஷம். அப்பா, நம்ம வாழ்க்கையில் மொத்தம் நம்ம எத்தனை நாள் வாழ்கிறோம்? பலத்தின் மிகுதினால் 80. 100 வயசு வாழ்ந்தாச்சுன்னா நம்ம ஆர்டிக் அடித்த மாதிரி தான், செஞ்சுரி முடித்த மாதிரி. இப்போ 100 நாட்கள் 100 வருஷன்றது ரொம்ப கடினமான காரியமாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அப்போது கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகள் என்ன செய்யுது, ஆமாம், பிறந்துருது, மாறிடுது. இப்போது 5 தலைமுறையுடைய அவங்களோட வாழ்க்கை எதில் போகுது? சாபத்தில். அவருடைய வாழ்க்கை முழுசும், அவருடைய தலைமுறைகள் முழுசும் அடிமைத்தனத்துக்குள்ளே. யோசிங்களேன், காரணம் என்ன? தன் இடத்தை மறந்து, தன் தேவனை மறந்து, தன்னுடைய காரியங்களை மறந்து, தன்னுடைய அதிகாரத்தை மறந்து, தான் யார் என்பதை மறந்து, தன் யார் என்பதை தொலைத்து என்ன செய்கிறாங்க, சாபம் என்கிற ஒன்றுக்குள்ளே மாட்டி தவிக்கிறாங்க. அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாம் கூட இந்த சாபத்தில் வழியில் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் வெளியே வந்திருக்கிறார். ஆண்டவர் செய்யாதன்னு சொல்கிறத சில நேரங்களில் செய்து விடுகிறார்.
கவனிங்க, ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் இதுதான். சாபம் நம்மிடத்தில் வரக்கூடாதானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்தால் போதும், கர்த்தர் நம்மை சாபத்திலிருந்து மீட்டெடுக்கிறவராய் காணப்படுகிறார். முதல்ல இந்த சாபம் சபித்தல் சாபம் ரெண்டும் ஒருத்தரிடம் ஒருத்தர் என்ன செய்கிறது, பரிமாறுகிறது போல தான். நான் சபிக்கிறேன்னா ஒருத்தர் பெறுவார், இன்னொருத்தர் சபிக்கிறான்னா நான் என்ன செய்வேன், அதை பெறுகிறவராக இருக்கிறேன். அப்படி தானே? சாபம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போது சாபம் ஒருத்தருடைய குறைகளிலே, ஒருத்தருடைய மீறுதலிலே ஒருத்தரிடத்திலிருந்து ஒருத்தர் என்ன செய்கிறது, மாற்றப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். இப்போ இங்கே முதல்ல புதிய ஏற்பாட்டில் சபித்தது அப்படின்னா வாசிக்கலாம். மத்தேயு 26:74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யார் அந்த நபர்? பேதுரு. யார் அவர்? யாருடைய சீஷன்? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன். அவர் என்ன செய்கிறாரா? ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். என்ன சத்தியம்? இந்த மனுஷன் யாருன்னே இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இவரை நான் பார்த்ததில்லை, இவரிடத்தில் பேசினதில்லை, இவர் யாரோ எவரோ, அவரை நான் அறியேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், சபிக்கிறார். அவர் நாசமாக போட்டோம், அவர் எப்படி போனால் எனக்கு என்ன, அப்படி தான் சபிக்கிறதுக்கு அர்த்தம். அந்த வார்த்தையெல்லாம் அங்கே என்ன செய்யலை, எழுதப்படலை. ஆனால் அவர் சபிப்பதுனா அதுதான். அந்த மனுஷன் பாவத்துக்குரியவன், அவன் சாபத்திடானவன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அதுவும் சபித்தல் தான். கவனிங்க, முதல்ல கர்த்தருடைய சிலுவை மரண பாடுகளில் அவர் ஆரம்ப அந்த நாட்களில் அவரை பிடித்து கொண்டு போகிற அந்த இடத்திலிருந்து அவரோடு கூட பயணித்தவர்கள் யாரும் இல்லை. அவரை தூரத்தில் பேதுரு பின்தொடர்ந்தான் போட்டிருக்கலாம். அந்த பின்தொடர்தலும் கூட அந்த மனுஷன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க என்ன செய்யலை, முடியலை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலை. கவனிங்க, முதல்ல அவருடைய சிலுவை மரண பாடுகள் ஆரம்பிக்கும் பொழுது அவரை பார்த்து சபித்த முதல் நபர் அவருடைய சீஷன். அவன் கூட அப்பம் புசித்தவர்கள், அவரோடு கூட இருந்த அதிசய அற்புதங்களை கண்டவர்கள். முதல்ல சபிக்கிறவனும் யாரு தான்? சீஷன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல அது படிக்கும், அது வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, சாபன்ற வார்த்தை முதல்ல வர்றது சீஷனுடைய வாயில தான். அதுவும் உண்மை குறித்து தான் அவன் என்ன செய்கிறான், சபிக்கிறான். பாருங்க சூழ்நிலைகள் எப்படியாய் மாற்றப்படுகிறது. அடுத்த கீழே வாசித்தீங்கன்னா அவன் போய் மனங்கசந்து அழுகிறான். நல்லது, அவன் மறுபடியும் மீண்டுமாய் அவன் தன்னை ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டான். கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். எல்லாம் ரெண்டாவது. ஆனாலும் அந்த வசனம் அந்த மாறாதில்லை. அந்த வசனத்தை நீங்கள் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. 74வது வசனம் 74வது வசனம் தான். அல்லேலூயா. பைபிள் அந்த வசனத்திலிருந்து எடுத்து போட முடியுமா? முடியாது. அப்போ அவர் செய்ததுனால இன்றைக்கி நம்ம பேசாமல் இருக்கிறோமா? முடியாது. அது இன்னும் காலம் எத்தனை வருஷமானாலும் இந்த வசனம் அப்படியே என்ன செய்யும், இருக்கும். அவர் சபித்தது, அவர் வார்த்தையிலே அவர் மிஞ்சி அவரோடு கூட நான் இருந்ததில் அந்த மனுஷன் யார் என்று சொல்லி மறுதளித்தது தான். கவனிங்க, சாபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறது இல்லை, பெரிய தாக்கத்தை பெரிய பாதிப்பை உண்டாக்குறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை என்ன செய்கிறது, உண்டாக்குறது. அதற்கு அடிப்படை ரொம்ப ரூட் என்னன்னா கீழ்ப்படியாமை. ஆமென். பேதுரு இந்த 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 வார்த்தைக்குள்ளே வந்திருக்காம இருக்கலாம். இது எப்படி, இந்த சபிக்கிறதுல மறுதளிக்கிறதுல இதில் வராமல் இருந்திருக்கலாம். அவனுடைய காரியம் என்னன்னா முந்தி அதனால் என்ன செய்வார். ஒரு தீர்க்க தரிசனம் அந்த ஒரு சர்க்கிளில் உருவாகுது. என்ன சர்க்கிள் தெரியுமா? இப்போது நான் ஒன்று பேசுகிறேன், என்னை பேச விடாதபடி ஒருத்தர் என்கிட்ட ஒன்று பேசுகிறார். இப்போ நான் என்ன செய்கிறேன், யாரை சூஸ் பண்ணலாம்? சரி, யாரையும் வேண்டாம்.
நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன். இப்போ ஒரு நபர் இங்கே நிற்கிறார், நான் அவர்கிட்ட பேசுகிறேன். பிரதர் நீங்கள் எப்படி நான் நல்லா இருக்கிறேன். சரி இந்த என்ன பண்ணா பிரதர் நீ யோ நான் சொல்ல வர்றது முதல்ல என்ன செய். நான் என்ன கேட்க வரன்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஆன்சர் என்ன செய்யுது. இந்த வேலையை தான் பேதுரு ஐயா பார்த்தார். ஆண்டவர் என்ன சொல்ல வராங்க, நான் மரணமானாலும் நம்ம ஜீவனம். சரி நீ நான் எப்படி ஒரு சிலுவையில் அரைஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை மறுதளிக்க மாட்டேன். நீ என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பார் இன்னைக்கு கோழி கூவுறதுக்குள்ளே நீ 3 வாட்டி மறுதளிக்கிறா இல்லையான்னு பார். இல்லையா அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டார். இது தீர்க்க தரிசனன்ற வார்த்தைக்குள்ளே இடத்துக்குள்ளே வந்தாலும் இது வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வார்த்தையினால் அந்த தீர்க்க தரிசனம் செய்யுது நிறைவேற வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே வருது. அவர் அமைதியாக இருந்திருந்தார்னா, கம்முன்னு இருந்திருந்தா, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டிருந்தாருன்னா இந்த இடத்துக்குள்ளே அவர் வந்திருப்பாரான்றது சந்தேகம் தான். வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை தூரத்தில் பின்தொடர்ந்தான்ற அந்த வசனத்தோடவே கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல இல்லாமல் கூட போயிருக்கலாம். அது பின்பதாக கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க எல்லாரையும் தரிசனமாகிறார், அவர்கள் பார்க்குறாங்க, ஆண்டவர் எழுந்து வர, அதெல்லாம் அடுத்த சம்பவத்தில் கூட அவர் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் மறுதளித்தான், கூடவே இருந்தவன் சீஷன் மறுதளித்தான் அப்படின்ற அந்த இடம், அந்த அந்த சம்பவம் அங்கே நிகழாமல் இருந்திருக்கணும். அப்படின்னா இவன் முந்தி பேசுகிறோன்னு நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் வார்த்தைக்கு சொல்ல வர்றதுக்குள்ள அவர் என்ன சொல்ல வராரு, என்ன கேட்க வராரு, என்ன பேச வராரு, எதையும் கேட்கறதுக்கு முன்பதாக இவரா படன்னு அதுவும் ஒரு விதமான கீழ்ப்படியாமை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, நான் தலைப்பு தான் அப்படி எடுப்பேன். கீழே உங்கள் மெசேஜ் எல்லாம் நம்ம என்ன செய்யணுன்றது தான் வரும். நீங்கள் இவனை எவ்வளோ முறைச்சாலும் சரி, நீங்கள் எவ்வளோ என்னை ஆடு ஊன்னு பார்த்தாலும் சரி, இதுதான் எனக்கு வருது. இது என்னுடைய ஆவியிலிருந்து நான் பேசுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ப்ரிப்பேர் பண்ணுற போது வேணால் சமத்தில் உட்காந்து ஆண்டவர் என்ன செய்யட்டும் கேட்டு எழுதும்போது வசனத்தை எழுதலாம். வந்து நின்னா இப்படி தான் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்கும். அது என்னுடைய விசுவாசம். என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, எதை எடுக்கணுமோ அதை எடுத்தீங்கன்னா வர வேண்டியது தானாக வரும். ஆமென். வரப்போ ஒரு விவசாயி அடைச்சிட்டு தண்ணி எங்கே பாயணும்னு நினைக்கிறாரோ அங்கே வெட்டி விடுறார். கவனிச்சிருக்கீங்களா? எங்கே பாயணுமோ அந்த இடத்துல அந்த வரப்பை தோண்டி விட்டாச்சுன்னா, எடுத்து விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரப்போ மூடி வச்சுக்கிட்டு தண்ணி உள்ளே போகலன்னு சொன்னால், யுகங்கள் ஆனாலும் தலைமுறைகள் மாறினாலும் வரப்பு மாறாவிட்டால், அடப்பு எடுக்காவிட்டால் தண்ணி உள்ள. அல்லேலூயா. ஒற்றுக்கொள்கிறவர்கள். ஆக அடப்பு எடுக்கணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமைன்ற அடப்பு என்ன செய்யணும், எடுக்கணும். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு நீங்கள் ஒரு ரூட்டு போட்டு அதுக்கு பள்ளம் பறித்து அப்படிலாம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இடத்த என்ன செய்யும், முழுசும் நிரப்பும். நீங்கள் போதும்னு சொன்ன உடனே அடப்பு மறுபடியும் அடைக்கப்படும். அடுத்த ஆளுக்கு என்ன செய்யும், பாயும். அல்லேலூயா. ஆக வசனத்தினால தலைப்பில் ஆண்டவர் சொல்கிறது அதிசயமாக இருக்கும். ஆனால் அந்த அதிசயம் எப்படி நடக்கணுன்றது தான் செய்தியாக என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ அது தலைப்பில் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அது செய்தியில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க, ஆகவே நீங்கள் இதற்கு செவி கொடுப்பீர்களானால், இது உங்கள் இருதயத்தில் ஆழ பதிக்கப்படுமானால், உங்கள் வாழ்க்கையில் நான் 1000 மடங்கு உறுதியாக சொல்ல முடியும், அற்புதம் நடந்தே தீரும். இதுபடி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா. ஆமென். சிலுவையில் முதல்ல சபித்தது யாரு? சிலுவை மரண பாடுகள் வரலாற்றில் அது ஆரம்பிக்கும் போது முதல்ல சபித்தது யாரு? கூடவே இருந்த சீஷன். ஏன் சபித்தான்? கீழ்ப்படியாமை. ஆண்டவர் வார்த்தைக்கு, அவன் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலை. அவனுடைய வார்த்தை முன்பதாக இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். 16 அதிகாரத்திலே அப்படி ஆரம்பிச்சிட்டார். 26 அதிகாரம் வரும்போது அப்படி தான் இருக்கிறார். அவருடைய காரியங்களை கிரியைகளில் மாற்றம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை மாற்றுவதற்காகவே இந்த மறுதளிப்பு என்கிற ஒரு இடத்தை என்ன செய்கிறார், அவனுக்கு வைக்கிறார். அவன் மனம் கசந்து அழுது பின்னாடி என்ன செய்கிறான்,
அதை யோசித்து பார்க்குறான். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? என்னை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஆண்டவர் என்னை மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோன்னு மீன் பிடிக்கவே போயிட்டார். நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மீண்டும் அவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஸ்பெஷல் காலிங் கொடுத்து அனுப்புகிறார். பேதுருவையும் கூட்டு வந்திருப்பா, அவனையும் என்ன செய்யணும்? பார்க்கணும். அவனை கூட்டு வா. அவனை கூட்டு வரும்போது அவனுக்கு வேறு ஸ்பெஷல் டிஷ் வேறு சமைச்சு வைக்கிறார். வாங்க ராசா, மருந்தடிச்சிங்க, சபிக்க வேறு செஞ்சீங்க, வாங்க ஓடியாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிறவர். கவனிங்க, நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தால், ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக இருந்தோம், ஒரு நேரத்தில் ஆண்டவரை அறியாமல் இருந்தோம், ஒரு நேரத்தில் கர்த்தருக்கு தூரமாக இருந்தோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்போ அப்படி இருந்திருக்கலாம், இப்போ ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென். வசனம் வரும் பொழுது, வார்த்தை வரும் பொழுது என்னை அது ஒருவேளை மாற்றணும்னு நினைக்குது அந்த வசனம் அப்படின்னா என்னை விட்டு கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களோடு கூட இருதயத்தோடு கூட பேச விரும்புகிற ஒரே ஒரு வார்த்தை, கீழ்ப்படிங்க. ஆமென். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீங்கள் தாழ்மையாக இல்லை, கீழ்ப்படிதலோடு இல்லை அப்படின்னா நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்க முடியாது. சாபம் நம்ம வாழ்க்கையில் தொடர ஆரம்பிச்சிடும். ஆமென். அல்லேலூயா. இப்போ தொடரக்கூடாது. நன்மை தான் என்ன தொடரணும், கிருபை தான் என்ன தொடரணும். சாபம் தொடரக்கூடாதுன்னா நான் கீழ்ப்படியாமைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கீழ்ப்படியாமை என்னிடத்திலே காணப்படக்கூடாது. ஒருவன் எல்லாருக்கும் மேலே அதிகாரம் செலுத்தணும்னு விரும்பினா முதலாவது அவன் எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? வேலைக்காரனா என்ன செய்யணுமா? இருக்கணும். அவன் தான் சிறந்த தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:3 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இங்கே வசனம் அழகா சொல்லுது, இனி என்ன செய்யாது? சாபம் இராது. இனி ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? சாபம் இருக்காது. ஆட்டுக்குட்டியானவர் எங்க இருப்பார்? அப்போ அங்கே தான் சாபம் இருக்காதுன்னு. கரெக்டு தான், அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன செய்யாது? சாபம் இருக்காது. இப்போ ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வாழ விரும்புகிறார். அவர் என்ன நேசிக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்க விரும்புகிறார். நான் போகும் இடமெல்லாம் என்னோடு கூட வர விரும்புகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவனோடு கூட வருவார். இப்பெல்லாம் வாக்குத்தத்தமான வசனங்களை கேட்கிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிற ஒரே ஒரு காரியம், நான் உன் கூட இருக்கும் பட்சத்தில் சாபம் என்ன செய்யாது? நெருங்காது. ஆமென். பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகும் பொழுது அங்கே அப்படி ஒரு வாசனை கூட என்ன செய்யாது? இருக்காது. ஆனால் அதே காரியம் இங்கே நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா நடக்கும். எப்படி? தேவனுடைய உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற முழு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற இருதயம் தேவாட்டுக்குட்டியானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்கும். அவர் வாசம் பண்ணுவார். ஆனால் அந்த இடத்திலே சாபம் இராது. ஆமென். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுறாரா? உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும், என்னிடத்தில் சாபம் இல்லை, என்னை சாபம் தொடர முடியாது, என்னிடத்தில் சாபம் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகுவதாக கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இப்படி விசுவாசத்தை விதைக்க விரும்புகிறார். சபையில் 2 கூட்டம் உண்டு. ஒன்று செம்மறியாடு, ஒன்று அல்லேலூயா வெள்ளாடு. தனிஷ்டப்படி செய்யும், தனிஷ்டப்படி போகும். தலை குனிவு என்பது அதன் வாழ்க்கையிலே வராது. அதற்கு எவ்வளவு நீங்கள் பழக்குவித்தாலும் வராது. அது எப்பொழுதும் தலையை இப்படியே பார்த்து கொண்டே என்ன செய்யும்? செல்லும். அதனுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் தான் என்ன விரும்புகிறோம், தான் என்ன பிடிக்கும், தனக்கு என்ன நல்லது, அது யாருடைய வீடு எங்கே இருக்கிறது, யாருடைய பூச்செடி, என்ன மரம் வளர்க்கிறார்கள், அது எப்படி வேலி அடைத்திருக்கிறார்கள், என்ன காரியம் என்று அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிந்ததெல்லாம் மேய வேண்டும், எல்லாவற்றையும் கடித்து திங்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஆசையாய் வளர்த்தாலும் அதை கடித்து திங்கும். அதன் முடியை மட்டுமாவது பிடித்துவிட்டு வளர விடாதபடி செய்துவிட்டு போய்விடும். ஆனால் செம்மறியாடு அப்படி அல்ல. மெய்ப்பன் எங்கு தன்னை
அமர்த்தி சாப்பிட சொல்லுகிறாரோ, எந்த இடத்துல தன்னை நடத்துகிறாரோ, அவர் எங்கே என்னை கொண்டு போகிறாரோ அந்த இடத்துல போய் என்ன செய்யும்? மேயும். அல்லேலூயா. தனக்கு அல்லாத இடத்துல அவர் என்னை விரட்டுகிறார். என்னை ஏதோ வேறு விதமாய் அவர் முன்பதாக என்னிடத்திலே பாசமாய் பேசுகிறது போல அல்லாமல் வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கொடுக்கிறார். ஆனால் நான் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்று அவர் எனக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நான் ஓட வேண்டும்னு என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த மேய்ப்பொருள் கொடுக்குற சவுண்டுக்கும் அவர் மேய்க்கும் போது மேய்ப்பொருள் கொடுக்குற சவுண்டுக்கும் நீங்கள் பக்கத்தில் ஒரு நாள் கேட்டிங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஆமென். ஆமாம். திடீர்னு ட்ரன்றாரு அருன்றாரு, அது கரெக்டாக அவர் சொல்கிற அந்த சவுண்டு இருக்கிற இடத்துலேருந்து விலகி ஓடுது. அல்லேலூயா. அவ்வளவு காரியங்கள் இந்த செம்மறியாட்டுக்கிட்ட என்ன செய்யுது இருக்குது. ஆண்டவர் அந்த செம்மறியாட்டை பார்த்து சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யுங்க. அல்லேலூயா. என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்றால், ரெண்டும் சபைக்குள்ளவே இருக்கிறது. ரெண்டும் ஆண்டவரை தேடுகிற கூட்டத்தில் இருக்கிறது. ரெண்டும் வித்தியாசம் தெரியாதபடி ஆளுகை என்ன செய்யுது. அல்லேலூயா. கவனிங்க, இது 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 வசனத்தில் ஆண்டவர் பிரித்து காட்டுகிற காரியம். ரெண்டு பேரையும் பார்த்து ஒரே கான்செப்ட் தான் சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் தரவில்லை. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. சிறைச்சாலையில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே நீங்கள் பார்க்க வரல. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் தரலை. நான் இப்படிலாம் இருந்தேன், நீங்கள் எதுவுமே எனக்கு செய்யலை. நான் இப்படிலாம் இருந்தேன், நீங்களாம் எனக்கு அது என்ன செஞ்சீங்க? செய்தீங்க. ரெண்டு பேரும் திருப்பி கேட்குற கேள்வியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீர் எப்போது வந்தீர்? நீர் எப்போது இருந்தீர்? நீர் எப்போது பசியாக இருந்தீர்? நீர் எப்போது சிறைச்சாலையில் இருந்தீர்? நீர் என்ன தப்பு செய்தீர் சிறைச்சாலை போவதற்கு? அல்லேலூயா. ரெண்டு பேருக்கு ஆண்டவர் ஒரே ஆன்சர் தான் சொல்றார். சிறியரில் எதை எனக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் எதை எனக்கு செய்யாதிருந்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே. அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒரே கூட்டம், ஒரே இடத்துல இருக்கிறவங்க தான், ஒரே மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்க தான். அந்த ஒரு குரூப்பை ரெண்டாக பிரித்து நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்தீங்க, நீங்கள் இதை எனக்கு செய்யலை. ரெண்டு பேரும் கேட்குறாங்க, நாங்கள் எப்போ செய்யலை? நீங்கள் இதில் சின்னவங்களுக்கு யாரெல்லாம் செய்யாமல் இருந்தீங்களோ எனக்கே செய்யாமல் இருந்தீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆக கீழ்ப்படிதல் உங்கள் இருதயத்தில் ஆழ பதிக்கப்படட்டும். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறதுக்கு உங்கள் இருதயம் கீழ்ப்படிதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கட்டும். ஆமென். கீழ்ப்படுகிற இருதயம் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற இருதயம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை அப்படியே இருந்த வண்ணமாய், நீங்கள் முழங்கால் கூட படையிட வேண்டாம், அப்படியே இருந்த இடத்துல இருந்த வண்ணமாய் உங்கள் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலாமா? உங்கள் இருதயத்தில் வசனத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே, இனி ஒரு சாபம் இராதுன்னு வெளிப்படுத்தல சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவன் அங்கே இருப்பாரானால், அவர் சிங்காசனம் அங்கே இருக்குமானால் அங்கே சாபம் இராது. சாபம் இந்த உலகத்தில் ஒரே மனிதனுக்குள் பிரவேசித்தது, ஒரே மனிதனால் இந்த உலகத்துக்குள் வந்தது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரே மனிதனால் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக நியாயப்பிரமாண சாபங்களை சிலுவையில் செய்து முடித்து விட்டதினால் இனி சாபம் எனக்கு இல்லை. ஆனால் நான் ஒரு நாள் அந்த சாபத்தை வருவித்து கொள்ளுகிறவனா இருக்கக்கூடாது. இந்த வசனங்கள்லாம் வாசித்த பிற்பாடு தான் பின்பதாக வருகிற நிருபங்களிலே வருகிறது, அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். அநேகர் கெட்டு போனாங்க, அநேகர் வழி விலகி போனாங்க, அநேகர் கர்த்தரை அறியாமல் ஓடி போனாங்க, கர்த்தரை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் போனாங்க. ஏன் அதெல்லாம் நடந்தது? அவர்கள் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியத்துக்குள்ளே வந்துட்டாங்க, நான் என்கிற பெருமைக்குள்ளே வந்துட்டாங்க, என்னுடையது என்ற சுயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் அவருடைய காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனால் மாறுதலாய் முடிந்ததுக்கு காரணம் அவருடைய சுயம். ஆண்டவரே, என்னுடைய சுயம் என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரை பார்த்து உங்கள் இருதயம் சொல்லட்டும், என் சுயம் என்னை விட்டு விலகட்டும். நான் என்று சொல்வதற்கு என்னிடத்தில் பெரிய காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லை. என் நீதி அழுக்கும் கந்தையுமாய் குப்பையுமாய் இருக்கிறதப்பா.
உங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், கிருபையினால் பிழைத்திருக்கிறேன், உங்கள் தயவினால் நிலைத்திருக்கிறேன். நீர் என் மேல் வைத்த அன்பினால் நேசத்தினால் தகுதியற்ற நான் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். எல்லாம் கிருபை தான் ஆண்டவரே. ஒன்றும் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லைப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், சபையை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு இருதயமும் உமக்கு உண்பதாக தாழ்மைப்படட்டும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்கு நீ வைச்சிருக்கிற முதல் குவாலிஃபிகேஷனே தன்னை தாழ்த்துகிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், உண்மை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். உம்மை நோக்கி உண்மையாய் காத்திருக்கிறவன், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். ஆண்டவரே உம்மிடத்தில் தன்னை தாழ்த்தவும் ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது போல உண்மை உத்தமமாய் வாழ்நாள் முழுவதும் காணப்படவும் என் தேவன் கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஏந்தி சுமந்து தப்பு வைத்து நடத்துங்க. உடைய கரத்துக்குள்ள சபையை ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.